சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்திற்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு வழக்க பத்தி ஆழமா பேச போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட ஒரு வெப்சைட்ல யாரு கண்ணுக்கும் தெரியாத ஒரு மூலையில ஒரு முக்கியமான நோட்டீஸ் ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும்? அதனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் வரி கட்ட சொல்லி உத்தரவு வருது. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லும்? இது கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுதான் டெல்லி உயர் நீதிமன்றத்துல நடந்த கதை. சொல்லப்போனா இது தொழில்நுட்பத்துக்கும் ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமைக்கும் நடுவில் நடந்த ஒரு போராட்டம். ஆமா, இதுல இருந்து கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. கண்டிப்பா. நீதிமன்றம் ஏன் அந்த வரி உத்தரவை ரத்து செஞ்சது? இதுல இருந்து உங்களை போன்ற வரி செலுத்துபவர்கள் என்ன பாடத்தை கத்துக்கலாம்? வாங்க இத பத்தி விரிவாக அலசுவோம். சரி, முதல்ல இந்த வழக்குல என்னதான் நடந்ததுன்னு பாத்துடலாமா? சொல்லுங்க. தனி நபர் நிறுவனம் அவங்களுக்கு ஏப்ரல் 2018 இருந்து மார்ச் 2019 வரையிலான காலத்துக்கு கிட்டத்தட்ட 11,98,884 ரூபாய் வரி கட்டணும்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஓகே, சுமார் 12 லட்சம். ஆமா, ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த உத்தரவுக்கு அடிப்படையான காரண கேப்பு நோட்டீஸ், அதாவது ஷோ காஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு கிடைச்சதா தெரியல. அதுதானே கரெக்ட். அவங்க கவனத்துக்கே போகல. அப்படி ஒரு நோட்டீஸ் வந்ததே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நோட்டீஸ் எங்கேதான் போச்சு? அதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான பாயிண்ட். அது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் உள்ள அப்லோட் செய்யப்பட்டிருந்தது. ஓ, அந்த டேப் டேஷ்போர்ட்ல நேரடியா தெரியாதே. ஆமா, அது ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, உங்க வீட்டுக்கு வர்ற ஒரு முக்கியமான தபால போஸ்ட்மேன் உங்க லெட்டர் பாக்ஸ்ல போடாம தோட்டத்துல இருக்கிற ஒரு பழைய பெட்டிக்குள்ள போட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? நமக்கு அந்த தபால் வந்ததே தெரியாது. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைமை தான் இது. சரிதான். ஒரு பிஸியா தொழில் பண்றவங்க தினமும் போர்ட்டலோட ஒவ்வொரு மூலையும் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? சாத்தியமே இல்ல. அப்போ அவங்களுக்கு எப்பதான் இந்த வரி பாக்கி இருக்கிற விஷயமே தெரிய வந்துச்சு? அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு அக்டோபர் 14, 2025 அன்னைக்கு. ஒரு வருஷமா? ஆமா, அவங்களோட ஜிஎஸ்டி பதிவை ஏன் ரத்து செய்யக்கூடாதுன்னு கேட்டு வேறொரு நோட்டீஸ் வருது. அப்பதான் அவங்க உள்ள போய் பார்க்கும்போது இந்த பழைய 12 லட்சம் ரூபாய் பாக்கி விஷயம் அவங்க கவனத்துக்கே வருது. அப்பாப்பா, கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்போ அரசாங்க தரப்புல இதுக்கு என்ன சொன்னாங்க? நாங்க போர்ட்டல்ல போட்டோம், பார்க்க வேண்டியது உங்க கடமைன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்களா? ஆரம்பத்துல அவங்க வாதம் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. ஆனா நீதிமன்றத்துல அவங்க ஒரு சுவாரஸ்யமான வாதத்தை முன் வச்சாங்க. என்ன அது? அங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி 16, 2024ல ஜிஎஸ்டி போர்ட்டலை நாங்க அப்டேட் பண்ணினோம். நோட்டீஸ் எல்லாம் இப்போ எளிதா தெரியற மாதிரி மாத்திட்டோம். அதுக்கப்புறம் February 8, 2024ல ஒரு நினைவூட்டல் கூட அனுப்பணும்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம். தப்பு நடந்தது 2023ல. ஆனா அவங்க 2024ல சிஸ்டத்தை சரி பண்ணணும்னு சொல்றாங்களா? இது எப்படி சரியான வாதமா இருக்க முடியும்? இதுதான் நீதிமன்றமும் கேட்டது. ஆரம்பத்துல செஞ்ச ஒரு தப்ப அப்புறமா சரி செஞ்சா ஏத்துக்க முடியுமா? நீதிமன்றத்தோட பார்வையில முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இங்க இயற்கை நீதி, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு மிக அடிப்படையான கொள்கை மீறப்பட்டிருக்கு. அந்த இயற்கை நீதி கொள்கையை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? நிச்சயமா. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆடி ஆல்டரம் பார்ட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது மறுதரப்பு சொல்வதையும் கேளுங்கள்னு அர்த்தம். சரி. ஒருத்தர் மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அவர் தரப்பு பதில சொல்ல அவருக்கு ஒரு முழுமையான வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் அடிப்படை. இந்த வழக்குல அந்த வாய்ப்பு கொடுக்கப்படல. சுத்தமா கொடுக்கப்படல. நோட்டீஸே அவங்க பார்க்கல, அதனால அவங்களால பதிலும் கொடுக்க முடியல, நேரடி விசாரணைக்கும் போக முடியல. இது அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரி. அப்போ அரசாங்கம் பின்னாடி போர்ட்டலை சரி செஞ்சது ஒரு பொருட்டே இல்லையா? ஆமா, அதனால அவங்களுக்கு பறிப்போன அந்த வாய்ப்பு திரும்ப வராது. அதனால நீதிமன்றம் அரசாங்கத்தோட வாதத்தை ஏத்துக்கவே இல்ல. ரொம்ப தெளிவா புரியுது. அப்ப இந்த வழக்கு வெறும் காணாம போன நோட்டீஸ பத்தினது மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள வேற பெரிய சட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததா? நிச்சயமா இருந்தது. அதுதான் இந்த வழக்கை இன்னும் சுவாரஸ்யமாக்குது. மனுதாரர் வெறும் நோட்டீஸ் கிடைக்கலன்னு மட்டும் சொல்லல. ஓ, வேற என்ன சொன்னாங்க? அவங்க அரசாங்கம் வெளியிட்ட 2 அறிவிப்புகளோட சட்டப்பூர்வ தன்மையே கேள்விக்குள்ளாக்கினாங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 56, 2023. அப்படியா? பிரச்சனையோட ஆணிவேருக்கே போயிருக்காங்க. அந்த அறிவிப்புகள்ல அப்படி என்ன பிரச்சனை? எளிமையா சொல்லணும்னா, வரி அதிகாரிகள் இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புறதுக்கான காலக்கெடுவை நீட்டிச்சு அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஓகே.
ஆனா மனுதாரர் தரப்பு வாதம் என்னன்னா, ஜிஎஸ்டி சட்டத்தோட பிரிவு 168A படி இந்த மாதிரி கால நீட்டிப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கவுன்சிலோட பரிந்துரைய கட்டாயமா பெற்றிருக்கணும். ஆனா இந்த விஷயத்துல அப்படி எதுவும் நடக்கலையா? நடக்கல. எந்த பரிந்துரையும் பெறப்படல. அதனால இந்த அறிவிப்புகளே செல்லாதுன்னு அவங்க வாதிட்டாங்க. இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டாச்சே. அரசாங்கம் அதோட சொந்த நியமத்தையே பின்பற்றலன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, இது நாடு தழுவிய ஒரு பிரச்சனை. இந்த அறிவிப்புகள் சம்பந்தமா பல உயர் நீதிமன்றங்கள்ல வழக்குகள் நடந்திருக்கு. தீர்ப்புகள் எப்படி வந்திருக்கு? எல்லாம் ஒரே மாதிரியா? இல்ல, அதுதான் இங்க இருக்கிற சிக்கலே. தீர்ப்புகள் வெவ்வேறு மாதிரி வந்திருக்கு. உதாரணமா, அலகாபாத், பாட்னா உயர் நீதிமன்றங்கள் இந்த அறிவிப்புகள் செல்லும்னு சொல்லிருக்கு. சரி. ஆனா குவஹாத்தி உயர் நீதிமன்றம் இது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி அதை ரத்து செஞ்சிருக்கு. ஒரே சட்டத்துக்கு எப்படி இத்தனை மாறுபட்ட தீர்ப்புகள்? இது வரி செலுத்துபவர்கள் மத்தியிலே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தாதா? கண்டிப்பா ஏற்படுத்தும். இந்த மாதிரி முரண்பட்ட தீர்ப்புகள் வரும்போதுதான் இறுதி தீர்வுக்காக எல்லாரும் உச்சநீதிமன்றத்தை பாப்பாங்க. இந்த விஷயமும் இப்போ உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீட்டுல இருக்கு. அப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த அறிவிப்புகள் செல்லுமா செல்லாதான்னு எந்த முடிவும் எடுக்கலையா? இல்ல, அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு முடிவெடுத்தாங்க. இந்த விவாதம் உச்சநீதிமன்றத்துல இருக்கிறதால அதுக்குள்ள போக வேணாம், இப்போதைக்கு மனுதாரருக்கு நடந்திருக்கிற அநீதியை சரி செய்வோன்னு அதுல மட்டும் கவனம் செலுத்தினாங்க. சரி, அப்போ இறுதியா டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன? அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன? தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருந்தது. முதலாவதா, அந்த 12 லட்சம் ரூபாய் வரி விதிப்பு உத்தரவு முழுமையா ரத்து செஞ்சாங்க. சூப்பர். இரண்டாவதா, மனுதாரருக்கு ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க அந்த பழைய நோட்டீஸ்க்கு டிசம்பர் 15, 2025க்குள்ள பதில் அளிக்கலாம் சொன்னாங்க. அதாவது அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு. ஆமா. மூணாவதா, சம்பந்தப்பட்ட அதிகாரி கட்டாயமா ஒரு நேரடி விசாரணை, அதாவது பர்சனல் ஹியரிங் நடத்தணும்னு உத்தரவிட்டாங்க. நேர்ல கூப்பிட்டு பேசணுமா? ஆமா. கடைசியா ஒரு மிக மிக முக்கியமான உத்தரவு. இனிமேல் விசாரணைக்கான அறிவிப்ப ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போடுறதோட மட்டும் நிறுத்திக்க கூடாது. வேற என்ன செய்யணும்? மனுதாரரோட பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், அதாவது இமெயில், அப்புறம் கைபேசி எண்ணுக்கும் அந்த அறிவிப்பை அனுப்பணும்னு ரொம்ப திட்டவட்டமா உத்தரவிட்டாங்க. ஆஹா, இந்த கடைசி பாயிண்ட் உண்மையிலே ஒரு பெரிய மாற்றம். இது பல பேருக்கு நிம்மதியை கொடுக்கும். அப்போ இந்த தீர்ப்புல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னு தொகுத்து சொல்லுங்களேன். நிச்சயமா. இதிலிருந்து ஒவ்வொரு வரி செலுத்துபவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. 1. இயற்கை நீதியே பிரதானம். சட்ட நடைமுறையை விட ஒருத்தருக்கு நியாயமான வாய்ப்பு வழங்குறதா முக்கியம்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி. 2. தகவல் தொடர்பு இனிமேல் பல வழிகள்ல இருக்கணும். ஒரு வெப்சைட்ல போட்டுட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு அரசாங்கம் இருக்க முடியாது. இமெயில், SMS மாதிரியான வழிகள்லையும் தகவலை கொண்டு சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3. தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு வரி செலுத்துவோர் பாதிக்கக்கூடாது. ஜிஎஸ்டி போர்ட்டலோட வடிவமைப்பு சிக்கலால வரி செலுத்துபவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றம் அங்கீகரிச்சிருக்கு. ஓகே. கடைசியா 4வது பெரிய சட்ட போராட்டம் இன்னும் முடியல. இந்த அறிவிப்புகள் சம்பந்தமான இறுதி முடிவு உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ஆக இந்த வழக்கு சிக்கலான வரி சட்டங்களுக்கு நடுவுல ஒரு தனிநபரோட உரிமைய நீதிமன்றம் எப்படி பாதுகாக்குங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு. சரியா சொன்னீங்க. இது ஒரு நம்பிக்கையையும் கொடுக்குது. ஆமா, அமைப்புல தவறு நடக்கும்பொழுது அதுக்கு தீர்வு இருக்குங்கிற நம்பிக்கை. இந்த வழக்கு ஒரு அடிப்படை கேள்விய நம்ம முன்னாடி வைக்குது. என்ன கேள்வி அது? இந்த டிஜிட்டல் யுகத்துல ஒருத்தருக்கு முறையா தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு அரசாங்க வெப்சைட்டோட ஏதோ ஒரு மூலையில தகவலை பதிவேற்றுறது மட்டுமே போதுமா? இல்ல அந்த தகவல் சம்பந்தப்பட்ட குடிமகனை சரியா சென்றடைஞ்சதான்னு உறுதி செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கா? ரொம்ப ஆழமான கேள்வி. இது ஜிஎஸ்டிக்கு மட்டும் இல்ல, அரசாங்கத்தோட எல்லா டிஜிட்டல் சேவைகளுக்கும் பொருந்தும். இந்த விரிவான விளக்கங்களுக்கு மிக்க நன்றி. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.